எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்க என்னைக்குமே யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம ஏன் காலையில எழுந்து ஓடுறோம்? எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்? ஒரு நல்ல வேலை, பொண்ணு இல்ல பையன், வீடு, காரு, பேங்க்ல கொஞ்சம் பணம், இது எல்லாம் கிடைச்சிட்டா நம்ம வாழ்க்கை முழுமை அடைஞ்சிடுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இல்லையோ அது கிடைச்சா நீங்க நிம்மதியா ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா அது கிடைச்சதுக்கு அப்புறமும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருக்கே. அது ஏன்? உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கா? நாம நினைக்கிறோம் பணம் இருந்தா எல்லாமே சரியாயிடும்னு. ஆனா உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வத்தையும் வச்சிருக்கவன் கூட ராத்திரி தூக்கம் வராம மாத்திரை போட்டுட்டு இருக்கான். இதுதான் நிஜம். அப்போ இந்த உலகத்துல நாம தேடுற நிம்மதி எங்கதான் இருக்கு? இந்த கேள்வி உங்க மனசுல என்னைக்காவது உதிச்சிருக்கா? அப்படி உதிச்சிருந்தா வாழ்த்துகள், நீங்க ஆன்மீகத்தோட முதல் படியில காலடி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய பாரத தேசத்துல ஒரு பெரிய மகரிஷி கிட்ட ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் கேட்ட கேள்வியோட கதையத்தான். அந்த உபனிஷத்தோட பேரு தான் முண்டக உபனிஷத். அங்க என்ன நடக்குது தெரியுமா? சௌனகர்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு. அவரு சாதாரண ஆள் இல்ல. அந்த காலத்துல மிகப்பெரிய செல்வந்தர். நினைச்சத சாதிக்கக்கூடிய அதிகாரம், கை நிறைய செல்வம், சுத்தி அத்தனை மனிதர்கள். ஆனா அவருக்குள்ள ஒரு கட்டத்துல ஒரு பெரிய சலிப்பு வந்துடுச்சு. என்னடா இது, தேடி தேடி ஓடுறோம், எதுவுமே நிரந்தரம் இல்லையே. இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் நாளைக்கு கண்ணீரா மாறுதே. அப்போ இந்த உலகத்துல எதை அடைஞ்சா வேற எதையுமே அடைய வேண்டிய அவசியம் இருக்காது. எதை தெரிஞ்சுக்கிட்டா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் மனசை போட்டு கொடையுது. யோசிச்சு பாருங்க, நாம வாழ்க்கையில எவ்வளவோ படிச்சிருப்போம். ஸ்கூல், காலேஜ், டிகிரி, பிஹெச்டின்னு என்னென்னவோ படிக்கிறோம். ஆனா இவ்வளவு படிச்சோம், நம்ம மனசுல இருக்கிற பயம் போச்சா? நம்ம கோபம் போச்சா? நாம எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறத நிறுத்தினோமா? இல்லதானே? அப்போ நாம படிச்சது எல்லாமே வெறும் தகவல்கள் தானே தவிர உண்மையான அறிவில்லையே. சௌனகருக்கு இந்த உண்மை புரிஞ்சிடுச்சு. அவரு நேரா அங்கீரஸ் மகரிஷிங்கிற ஒரு பெரிய ஞானி கிட்ட போறாரு. வெறும் கையோட போகல, தன்னோட அகந்தையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு ரொம்ப பணிவா போய் அவர் கால்ல விழுந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. குருவே, இந்த உலகத்துல எதை நாம தெரிஞ்சுக்கிட்டா வேற எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடடா, என்ன ஒரு கேள்வி பாருங்க. நாம இருந்தா என்ன கேட்டிருப்போம்? சாமி, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் கடன் எல்லாம் தீரணும், எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு தான் கேட்டிருப்போம். ஆனா சௌனகர் கேட்டது வாழ்க்கையோட மூல கேள்விய. அப்போ அங்கீரஸ் மகரிஷி அவரை நிமிர்ந்து பார்க்கறாரு. பார்த்துட்டு ஒரு புன்னகையோட சொல்றாரு, சௌனகா, இந்த உலகத்துல 2 விதமான அறிவுகள் இருக்கு. ஒன்னு அபரவித்யா, இன்னொன்னு பரவித்யா. அது என்ன அபரவித்யா? நாம அன்றாடம் படிக்கிற சயின்ஸ், மேத்ஸ், டெக்னாலஜி, ஏன் நாம செய்யற வியாபாரம், தொழில், மொழி, இது எல்லாமே அபரவித்யா தான். ஏன் வேதம் ஓதுறதும் சடங்குகள் செய்யறதும் கூட அபரவித்யாவுக்குள்ளதான் வருது. ஏன்னா இதெல்லாம் உனக்கு உலகத்துல வாழ வழிகாட்டும். ஆனா உன்னை உனக்கே அடையாளம் காட்டாது. உன்னை இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து கரையேற்றாது. அப்போ பரவித்யாங்கிறது என்ன? அதுதான் அந்த அழியாத, பிறப்பு இறப்பு இல்லாத, நாம எதை பிரம்மம்னு சொல்றோமோ அந்த பரம்பொருளை பற்றிய அறிவு. எதை அடைஞ்சா மனுஷனுக்கு அத்தனை ஆசைகளும் அடங்கி மனசு முழுமையான அமைதியை அடையுமோ அதுதான் பரவித்யா. நாம தினமும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஓடுற ஓட்டம் எல்லாமே இந்த அபரவித்யாவுக்கு பின்னாடிதான். ஆனா என்னைக்காவது ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து நான் யாரு, எதுக்காக இங்க வந்தேன், இந்த வாழ்க்கையோட உண்மையான நோக்கம்தான் என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கமா? நம்ம மனசு எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு சின்ன குழந்தை மாதிரி. கடை தெருவுக்கு கூட்டிட்டு போனா பாக்குற எல்லா பொம்மையையும் வேணும்னு கேட்கும். வாங்கி கொடுத்த அடுத்த 5 நிமிஷத்துல அதை தூக்கி போட்டுட்டு வேற ஒன்ன கேட்கும். நம்ம ஆசைகளும் அப்படிதான். ஒரு ஆசை நிறைவேறனா அடுத்த ஆசை வாசல்ல வந்து நிற்கும். இந்த ஆசைக்கு முடிவுதான் என்ன? அங்கீரஸ் மகரிஷி சௌனகருக்கு விளக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த உலகம் எப்படி உருவாச்சு? நாம ஏன் இந்த ஆசைகள்ல போய் மாட்டிக்கிறோம்? இதுல இருந்து வெளியே வர வழியே இல்லையா?
நீங்க யோசிக்கலாம், சார் இதெல்லாம் அந்த காலத்துல காட்டுல இருந்த முனிவர்களுக்கு செட் ஆகும். நாம இன்னைக்கு ஃபோன் பிஸியா வச்சுட்டு ஆபீஸுக்கு ஓடிட்டு இருக்கிற காலத்துல இது நமக்கு செட் ஆகுமா? நிச்சயமா செட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு நாம அனுபவிக்கிற அத்தனை மன அழுத்தத்துக்கும் டிப்ரெஷனுக்கும் பயத்துக்கும் ஒரே காரணம், நாம இந்த அபரவித்யாவை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு பரவித்யாவை மறந்ததுதான். அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? இறைவன் இந்த உலகத்தை எதில இருந்து படைச்சான்? வெளியில இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து செஞ்சானா, இல்ல தனக்குள்ள இருந்தே படைச்சானா? அங்கீரஸ் மகரிஷி ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்றாரு. அந்த உதாரணத்தை கேட்டா நீங்க மெய்சில் எடுத்து போயிடுவீங்க. அது என்ன உதாரணம்? இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? அதை பற்றி நாம அடுத்த பகுதியில விரிவா பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்க. அங்கீரச மகரிஷி சௌனகரை பார்த்து ஒரு அழகான புன்னகையோட தொடர்றாரு. சௌனகா, நீ கேட்ட கேள்வி சாதாரணமான கேள்வி இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களும் கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா துரதிருஷ்டவசமா பல பேர் இதை கேட்காமலேயே செத்து போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, நாம பிறந்தோம், வளர்ந்தோம், ஸ்கூலுக்கு போனோம், காலேஜ் போனோம், ஒரு வேலைக்கு சேர்ந்தோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தை பெத்துக்கிட்டோம், அப்புறம் வயசாகி செத்து போயிட்டோம். இதுதானா வாழ்க்கை? ஒரு மாடோ ஆடோ கூட பிறந்த உடனே சாப்பிடுது, தூங்குது, குட்டி போடுது, அப்புறம் இறந்து போகுது. அப்போ மிருகத்துக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? நாம ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிறோம். ஏன்னா நம்மகிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு, லேப்டாப் இருக்கு, கார் இருக்கு. உலகத்துல எங்க இருக்கிற ஆள் கூடயும் ஒரே வினாடியில பேசுற அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு வசதிகள் வந்த அப்புறமும் நாம நிம்மதியா தூங்குறோமா? நம்ம மனசுல இருக்கிற பயமும் பதற்றமும் குறைஞ்சிருக்கா? இல்லையே. ஏன் குறையல? அங்கதான் மகரிஷி சொல்ற அந்த முக்கியமான வித்தியாசம் வருது. அபரவித்யா மற்றும் பரவித்யா. அபரவித்யாங்கிறது என்ன தெரியுமா? இந்த உலகத்தை பற்றிய அறிவு. நீங்க படிக்கிற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெடிசின், எக்கனாமிக்ஸ், ஏன் நீங்க கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட தொழில் நுணுக்கங்கள், வியாபார தந்திரங்கள் எல்லாமே அபரவித்யா தான். அது மட்டும் இல்ல, நம்ம வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சடங்குகள், யாகங்கள், ஜோதிடம், வியாகரணம், இது எல்லாமே கூட அபரவித்யாவுக்குள்ளதான் வருதுன்னு முண்டக உபனிஷத் அடிச்சு சொல்லுது. ஆச்சரியமா இருக்கா? என்னது, வேதங்களே அபரவித்யாவா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா. ஏன்னா சடங்குகளும் யாகங்களும் உங்களுக்கு உலகத்துல செல்வத்தையோ இல்ல செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்தையோ தர முடியும். ஆனா அவை எதுவுமே உங்களுக்கு அழியாத ஆத்ம ஞானத்தை தராது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பசிக்குது. அவங்கிட்ட ஒரு பெரிய குக் புக் இருக்கு. அந்த புக்கில் பிரியாணி எப்படி செய்யணும், பாயாசம் எப்படி செய்யணும்னு ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. அவன் அந்த புக்கை தினமும் காலையிலையும் மாலையிலையும் தொட்டு கும்பிடுறான், மனப்பாடமா படிக்கிறான், மற்றவங்க கிட்டையும் அதை பத்தி பிரசங்கம் பண்றான். ஆனா அவன் சமைச்சு சாப்பிடவே இல்லை. இப்ப சொல்லுங்க, அவனோட பசி தீருமா? நிச்சயமா தீராதுல்ல. அப்படிதான் நாமளும் ஆன்மீகத்தை பத்தியும் கடவுளை பத்தியும் 1000 புத்தகங்களை படிக்கிறோம், சொற்பொழிவுகளை கேட்கிறோம், கோயில்களுக்கு ஓடுறோம். ஆனா அந்த ஞானத்தை நம்ம வாழ்க்கையில அனுபவபூர்வமா உணரவே இல்லை. வெறும் தகவல்களை தலைக்குள்ள ஏத்தி வச்சிருக்கோமே தவிர அதை ஆத்ம அனுபவமா மாத்தல. இதையெல்லாம் தான் அபரவித்யாங்கிறாங்க. அப்போ பரவித்யான்னா என்ன? பரவித்யாங்கிறது தகவல்களை சேகரிக்கிறதில்ல, அது உன்னை நீயே உணர்வது. எந்த ஒரு அறிவால நாம எதை தொட்டாலும் அது அழியாம இருக்குமோ, எதை அடைஞ்சிட்டா நமக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே தேவையில்லைன்னு தோன்றுமோ, எதை உணர்ந்தா நம்ம மனசுல இருக்கிற அத்தனை பயமும் சந்தேகமும் கவலையும் ஒரே வினாடியில பனி போல விலகுமோ, அந்த பேரறிவுதான் பரவித்யா. மகரிஷி சொல்றாரு, சௌனகா, இந்த பரவித்யாவை அடைஞ்சவன் எவனோ அவன் இந்த உலகத்துல எதை பார்த்தும் பயப்பட மாட்டான். அவனுக்கு பிறப்பு பற்றிய பயமும் இருக்காது, இறப்பு பற்றிய பயமும் இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு ஏன் இவ்வளவு கவலை வருது? ஏதோ ஒன்றை இழந்துடுவோங்கிற பயம்தான். பணத்தை இழந்துடுவோமோ, வேலையை இழந்துடுவோமோ, நம்ம உடம்புல இருக்கிற ஆரோக்கியத்தை இழந்துடுவோமோ, இல்ல நமக்கு பிடிச்சவங்களை இழந்துடுவோமோங்கிற பயம். இந்த பயம் ஏன் வருது தெரியுமா? நாம இந்த உடம்பையும் இந்த உலகத்தையும் தான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். நாம யாருங்கிற உண்மையான அடையாளத்தை மறந்துட்டோம். ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், அவன் கனவு காண்றான். கனவுல அவன் ஒரு மிகப்பெரிய பிச்சைக்காரனா மாறி வீதி வீதியா பிச்சை எடுத்துட்டு இருக்கான். யாரோ அவனை அடிக்க வர்றாங்க, அவன் பயந்து நடுங்கி அலறான்.
இப்போ அந்த கனவுல இருக்கிற பிச்சைக்காரனுக்கு எப்படிப்பட்ட ஆறுதல் தேவை? யாராவது போய் அவனுக்கு 4 ரூபாய் பிச்சை போட்டா அவன் கவலை தீருமா? இல்ல யாராவது அவனை தட்டி எழுப்பி, டேய் நீ பிச்சைக்காரன் இல்லடா, நீ பெரிய மாளிகையில படுத்து தூங்கிட்டு இருக்கிற கோடீஸ்வரன் அப்படின்னு உண்மையை உணர்த்தணுமா? யோசிச்சு பாருங்க. அந்த உண்மை தெரியற வரைக்கும் அவன் கனவுல அழதான் செய்வான். அதே போலதான் நாமளும். இந்த உலகத்துல நாம அடைஞ்ச பட்டங்கள், பதவிகள், பணம் வெறும் கனவு போன்றது. இந்த கனவுல நாம படுற கஷ்டங்களுக்கு தீர்வு இன்னும் கொஞ்சம் பணத்தையோ பதவியையோ தேடுறதில்ல. நாம யாருங்க விழிப்பு அடையிறது தான். அந்த விழிப்பை தருவது தான் பரவித்யா. மகரிஷி இதையெல்லாம் சொல்லும்போது சவுனகருக்கு தலை சுத்துது. குருவே, இதெல்லாம் கேட்கிறப்போ ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? கடவுள் இந்த உலகத்தை படைச்சாருன்னு சொல்றாங்களே, அவர் எதை வச்சு படைச்சாரு? மண்ணை வச்சு பானை செய்யற மாதிரி வெளியிலிருந்து ஏதோ ஒரு பொருளை வச்சு படைச்சாரா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மகரிஷி சொல்றாரு, இல்ல சவுனகா, இந்த பிரபஞ்சம் வெளியிலிருந்து வரல. இறைவன் தனக்குள்ளே இருந்தே இந்த உலகத்தை வெளிப்படுத்தினான். இதை விளக்கறதுக்காக மகரிஷி ஒரு அற்புதமான, நம்மை மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அந்த உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன சிலந்தி பூச்சி. அந்த சிலந்தி பூச்சிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதை பத்தி நாம அடுத்த பகுதியில பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்க. அங்கீரச மகரிஷி சவுனகரை பார்த்து கேட்கிறாரு, சவுனகா, நீ என்னைக்குமே ஒரு சிலந்தி பூச்சியை உற்று கவனிச்சிருக்கியா? சவுனகர் யோசிக்கிறாரு. மகரிஷி தொடர்கிறாரு, ஒரு சிலந்தை வலைய பின்னுறப்போ அதுக்கான நூலை எங்கிருந்து எடுக்குது? வெளியில போய் பஞ்சு வாங்கிட்டா வருது? இல்ல வேற எங்கேயாவது இருந்து கயிற்றை இழுத்துட்டா வருது? இல்ல, தன்னுடைய சொந்த உடம்புக்குள்ள இருந்தே அந்த நூலை வெளியே கொண்டு வருது. அந்த நூலை வச்சு பெரிய வலைய பின்னுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வலைய திரும்ப தன்னுடைய உடம்புக்குள்ளேயே இழுத்துக்கிட்டு மறைச்சிடுது. அடடா, என்ன ஒரு எளிமையான ஆனா எப்பேற்பட்ட ஆழமான உண்மை பாருங்க. மகரிஷி சொல்றாரு, அதே போலதான் இந்த பிரபஞ்சமும். இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு ஒரு சிற்பிக்கும் சிலைக்கும் உள்ள தொடர்பில்ல. சிற்பி வேற, கல்லு வேற. ஆனா சிலந்தி வேற, அது பின்ற வலை வேற இல்ல. இறைவன் இந்த பிரபஞ்சத்தை வெளியில இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வச்சு படைக்கல. தன்னையே தான் இந்த உலகமா, மனிதர்களா, மரங்களா, மலைகளா, நட்சத்திரங்களா வெளிப்படுத்தியிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம நினைக்கிறோம் கடவுள் எங்கோ மேலே மேகங்களுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு நம்மளையெல்லாம் ஆட்டி படைச்சிட்டு இருக்காருன்னு. ஆனா முண்டக உபனிஷத் என்ன தெரியுமா சொல்லுது? கடவுள் எங்குமே போகல. அவரேதான் நீயா நானா இந்த பூமி பந்தா உருமாறி நிற்கிறாரு. ஒரு செடியிலிருந்து பூக்கள் வருது, பூமியிலிருந்து மூலிகைகள் முளைக்குது, நம்ம உடம்பிலிருந்து நகமும் தரைமுடியும் தானாகவே வளருது. இதுக்கெல்லாம் நாம உட்கார்ந்து யோசிச்சு பிளான் பண்றோமா? இல்லல்ல, அது இயற்கையாக ஈஸியா நடக்குது. அதே போலதான் இந்த பிரபஞ்சமும் அந்த பரம்பொருள் கிட்ட இருந்து ரொம்ப இயல்பா வெளிப்பட்டு வந்திருக்கு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த பிரபஞ்சம் இறைவனோட வடிவமே தான் அப்படின்னா ஏன் இங்க இவ்வளவு துன்பம் இருக்கு? ஏன் மனிதர்களுக்குள்ள இவ்வளவு பேராசை, கோபம், பொறாமை எல்லாம் வருது? ஏன்னா நாம அந்த சிலந்தி பின்னிய வலையில போய் சிக்கிக்கிட்ட பூச்சிகள் மாதிரி ஆயிட்டோம். அந்த வலையை உருவாக்கியது அந்த பரம்பொருள் தான். ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்? நான் தான் இந்த உடம்பு, இந்த வீடு என்னோடது, இந்த சொந்த பந்தங்கள் என்னோடது அப்படின்னு நம்ம அடையாளத்தை இந்த வலையோட சுருக்கிக்கிட்டோம். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஒரு தியேட்டருக்கு போறீங்க. திரையில ஒரு பெரிய ஆற்று வெள்ளம் ஓடுற மாதிரி காட்சி வருது. அதை பார்த்துட்டு நீங்க ஐயோ தண்ணி எம்மேல பட்டு நனைஞ்சிடுவேனோ அப்படின்னு பயப்படுவீங்களா? இல்ல திரையில ஒரு பெரிய தீப்பிடிச்சு எரியிற காட்சி வந்தா திரையரங்கமே எரிஞ்சிடும்னு ஓடுவீங்களா? ஓட மாட்டீங்கல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் திரையில வர்றது வெறும் நிழல், அது உண்மையான தண்ணியோ தீயோ இல்லைன்னு. ஆனா அதே தியேட்டர்ல படத்தை பார்த்துட்டு நாம அழுறோம், சிரிக்கிறோம், பயப்படுறோம். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு நாம நம்மள மறந்து அந்த கதையோட ஒன்றி போயிடுறோம். அதே போலதான் இந்த வாழ்க்கையும். இந்த பிரபஞ்சம் என்கிற திரையில நம்ம வாழ்க்கை ஒரு படம் மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? இந்த திரைய உண்மைன்னு நம்பி அதுல வர்ற இன்ப துன்பங்கள்ல மாட்டிக்கிட்டு தினமும் செத்து செத்து பிழைக்கிறோம். ஒரு சின்ன வியாபாரத்துல நஷ்டம் வந்தா உடனே என் வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறோம். ஒரு மனிதன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டா எனக்கு இனி யாருமே இல்லைன்னு புலம்புறோம். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இந்த உலகத்தோட தற்காலிகமான காட்சிகள் தானே தவிர உங்களுடைய உண்மையான ஆத்மஸ்வரூபம் இல்லையே.
அங்கீரச மகரிஷி சௌனகர் கிட்ட சொல்றாரு, சௌனகா, இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாமே 3 நிலைகள்ல உருமாறுது. முதல்ல அது விதை வடிவில் மறைஞ்சிருக்கு, அப்புறம் வெளிப்பட்டு நமக்கு தெரியுது, கடைசியில திரும்பவும் அந்த ஆதி மூலத்துக்கே போய் ஒடுங்கிடுது. இந்த உலகத்துல அழியாததுன்னு எதுவுமே இல்ல. நாம சேர்த்து வைக்கிற சொத்து, நாம கட்டுன மாளிகை, நாம வாங்கின பட்டங்கள், இது எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்ல. அப்போ இதையெல்லாம் அடையறதுக்காக நாம செய்யற சடங்குகளும் யாகங்களும் பூஜைகளும் நமக்கு நிரந்தரமான நிம்மதியை தருமா? இன்னைக்கு பல பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் தினமும் கோயில் போறேன், பெரிய யாகம் பண்றேன், தான தர்மம் பண்றேன், அதனால எனக்கு ஸ்வர்க்கத்துல நல்ல இடம் கிடைக்கும், என் வாழ்க்கையில கஷ்டமே வராது அப்படின்னு. ஆனா உபனிஷத் இங்க ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுது. இந்த சடங்குகளையும் வெறும் உலகியல் ஆசைகளுக்காக பண்ற பூஜைகளையும் பார்த்து உபனிஷத் என்ன வார்த்தை தெரியுமா பயன்படுத்துது? இவையெல்லாம் பலவீனமான படகுகள், ஃப்ரெயில் ராஃப்ட்ஸ். அடடா, எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க! உடைந்த பலவீனமான ஒரு படகுல உட்கார்ந்துட்டு நீங்க பெருங்கடலை கடக்க முடியுமா? கொஞ்ச தூரம் போகலாம், அப்புறம் அந்த படகு உடைஞ்சு கடலுக்குள்ள மூழ்கிடும். அப்போ நாம செய்யற சடங்குகளும் புண்ணியங்களும் ஏன் பலவீனமான படகுகள்னு உபனிஷத் சொல்லுது? அதனால நமக்கு நிம்மதி கிடைக்காதா? அத பற்றி அங்கீரச மகரிஷி உடைச்சு பேச போற அந்த அதிரடியான உண்மைய நாம அடுத்த பகுதியில பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்க. அங்கீரச மகரிஷி சௌனகரை பார்த்து ரொம்ப வெளிப்படையா ஒரு அதிரடியான உண்மையை சொல்றாரு. சௌனகா, எந்த மனிதர்கள் வெறும் சடங்குகளையும் யாகங்களையும் புண்ணிய காரியங்களையும் மட்டுமே புடிச்சுக்கிட்டு அதுதான் ஆன்மீகத்தோட உச்சம்னு நினைக்கிறாங்களோ அவங்கள விட ஏமாந்தவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? நான் பெரிய கோயில் கட்டினேன், லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணேன், பெரிய யாகம் வளர்த்தேன், அதனால எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும், செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போடுறோம்ல. ஆனா முண்டக உபனிஷத் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த சடங்குகளும் உலகியல் நன்மைகளுக்காக நாம பண்ற மத வழிபாடுகளும் மிஞ்சி போனா உனக்கு என்ன தரும்? இந்த பூமி உலகத்துல நல்ல புகழ தரும், இல்லைன்னா செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கலோகத்துல கொஞ்ச காலம் சந்தோஷமா இருக்கிற வாய்ப்பை தரும். ஆனா அங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ஸ்வர்க்கம்ங்கிறது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. உன்கிட்ட எவ்வளவு பணம், அதாவது புண்ணியம் இருக்கோ அவ்வளவு நாள் நீ அங்க தங்கலாம், ஜாலியா இருக்கலாம். ஆனா உன் கணக்குல இருக்கிற கிரெடிட் கார்டு பேலன்ஸ் முடிஞ்ச அடுத்த வினாடி அவங்க உன்னை ஹோட்டலை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. திரும்பவும் நீ பூமிக்கே வந்து அதே பிறப்பு இறப்பு நோய் கஷ்டம்ங்கிற சுழல்ல மாட்டிதான் ஆகணும். அதுதான் மகரிஷி சொல்றாரு, இந்த சடங்குகள் எல்லாமே உடைந்த பலவீனமான படகுகள். அந்த படகை வச்சுக்கிட்டு பிறவி பெருங்கடக உன்னால கடக்கவே முடியாது. அது பாதி வழியில உன்னை நட்டநடு கடல்ல மூழ்கடிச்சிடும். நாம என்ன நினைக்கிறோம்? ஆன்மீகம்னா ஏதோ கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கிற வேலைன்னு நினைச்சிட்டோம். சாமி, எனக்கு இந்த வேலை கிடைச்சா நான் உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், உண்டியல்ல இவ்வளவு பணம் போடுறேன் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச அந்த பரம்பொருளுக்கு நீங்க கொடுக்குற அந்த 108 தேங்காய் அவ்வளவு முக்கியமா? நாம நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக கடவுளை ஒரு ஏஜென்ட் மாதிரி பயன்படுத்த பார்க்கறோம். மகரிஷி ஒரு வார்த்தை சொல்றாரு, அவித்யாயாமாந்தரே வர்த்தமானாக ஸ்வயம் தீராக பண்டிதம் மன்யமானாக. அதாவது இருட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு தங்களை பெரிய அறிவாளிங்கன்னு நினைச்சுக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுற மாதிரி தான். வழிகாட்டுறவனும் போய் குழியில விழுவான், பின்னாடி போறவனும் குழியில விழுவான். இன்னைக்கு நம்ம சமூகத்துல பல பேர் அப்படிதான் இருக்காங்க. உண்மையான மெய்ஞானம்னா என்னன்னு தெரியாம வெறும் மூட நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் ஆன்மீகம்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் அதை போதிச்சு அவங்களையும் குழப்பத்துல தள்ளுறாங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்னா அதுக்கு காரணம் அவனுடைய அஞ்ஞானம், அதாவது தன்னை அறியாத மூடத்தனம். ஆனா நாம என்ன பண்றோம்? எனக்கு ராகு திசை நடக்குது, சனி பகவான் சரியில்லை, யாரோ எனக்கு செய்வினை வச்சிட்டாங்கன்னு காரணங்களை வெளியே தேடுறோம். உங்க வாழ்க்கையில நீங்க படுற கஷ்டத்துக்கு உண்மையான காரணம் வெளியில இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகளும் அறியாமையும் தான். ஆசைகள் இருக்கிற வரைக்கும் மனசுல அமைதி இருக்காது. ஒரு ஆசை நிறைவேறினா கொஞ்ச நேரம் சந்தோஷம் வரும், ஆனா அடுத்த கணமே ஐயோ இது நம்மளை விட்டு போயிடுமோன்னு பயம் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு புது ஆசை பிறக்கும். இப்படியே ஆசைகளோட அடிமையா நாம வாழும்போது நாம எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்போ நீங்க கேட்கலாம், சார் அப்போ நாங்க கோயிலுக்கே போகக்கூடாதா, வழிபாடே பண்ணக்கூடாதா, சடங்குகள் எல்லாமே தப்பா அப்படின்னு? நிச்சயமா இல்ல. சடங்குகளும் வழிபாடுகளும் ஆரம்ப கட்டத்துல உங்க மனசை ஒருமுகப்படுத்தவும் தூய்மைப்படுத்தவும் தேவைதான். அது ஒரு எல்கேஜி வகுப்பு மாதிரி.
ஆனா நீங்க ஆயுசு முழுக்க எல்கேஜிலேயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? காலேஜுக்கு போக வேண்டாமா? சடங்குகளை தாண்டி நான் யாரு, இந்த உலகம் என்ன, கடவுள் யாருங்கிற ஆழமான தேடலுக்கு நீங்க போகணும். யாரெல்லாம் இந்த உலகத்தோட தற்காலிகமான ஆசைகளை பார்த்து சலிச்சு போய் எனக்கு இந்த அழிஞ்சு போற சொத்துக்களோ சொர்க்க போகங்களோ வேண்டாம், எனக்கு அழியாத அந்த பேரமைதியும் மெய்ஞானமும் தான் வேணும்னு முடிவெடுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஆன்மீக பயணிகள். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்? அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கணும்? அதுக்கு அங்கீரச மகரிஷி ஒரு வழியை சொல்றாரு. அந்த வழி ரொம்ப எளிமையானது போல இருக்கும், ஆனா அதை செய்யறதுக்கு மிகப்பெரிய தைரியமும் பணிவும் வேணும். அப்படி என்ன வழியை மகரிஷி சவுனகருக்கு காட்ட போறாரு? அதை பத்தி நாம அடுத்த பகுதியில விரிவா பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்க. அங்கீரச மகரிஷி சவுனகரை பார்த்து சொல்றாரு, சவுனகா, இந்த உலகத்துல இருக்கிற சுகபோகங்கள், பதவிகள், சடங்குகள் மூலமா கிடைக்கிற புண்ணியங்கள், இது எல்லாமே தற்காலிகமானதுன்னு எப்போ ஒருத்தனுக்கு ஆழமா புரியுதோ அப்பவே அவனுக்குள்ள ஒரு பெரிய வைராகியம் பிறக்கும். அந்த வைராகியம் வந்தவன் என்ன பண்ணணும் தெரியுமா? உடனே சவுனகர் ஆர்வத்தோட மகரிஷிய பார்க்கறாரு. மகரிஷி சொல்றாரு, அவன் தன்னோட அகந்தையை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கைகள்ல சமித்துன்னு சொல்லப்படுற யாக விறகுகளை ஏந்திக்கிட்டு உண்மையை உணர்ந்த ஒரு ஆச்சாரியனை, அதாவது ஒரு மெய்யான குருவை தேடி போகணும். இங்க ஒரு நிமிஷம் நாம யோசிச்சு பார்க்கணும். கையில விறகை ஏந்திக்கிட்டு போறதா, அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த காலத்துல ஒரு சீடன் குருவை தேடி போகும்போது வெறுமனே கையை வீசிட்டு போக மாட்டான். கையில யாகத்துக்கு தேவையான சமித்துக்களை கொண்டு போவான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? குருவே, இந்த விறகுகளை நான் கொண்டு வந்திருக்கேன். அதே போல என்னோட அறியாமை, அகந்தை, ஆசைகளுங்கிற விறகுகளையும் உங்க காலடியில சமர்ப்பிக்கிறேன். இதை உங்களோட ஞானத்தீயில போட்டு எரிச்சு என்ன ஒரு தூய்மையான ஆத்மாவா மாத்துங்க அப்படின்னு தன்னையே அர்ப்பணிக்கிற அடையாளம் அது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா கூட எவ்வளவு ஈகோவோட இருக்கோம். எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும், ஏன் கூகுள்ல இல்லாத தகவலா, ஏன் யூடியூப்ல இல்லாத விஷயமா அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனா தகவல்களுக்கும் ஞானத்துக்கும் நட்ட நடுவுல ஒரு பெரிய மலையளவு வித்தியாசம் இருக்கு. கூகுள் உங்களுக்கு தகவல்களை தரும், ஆனா ஒரு மெய்யான குரு தான் உங்க மனசுல இருக்கிற இருட்டை வெளிச்சமா மாத்துவாரு. இன்னைக்கு சமூகத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எங்க பார்த்தாலும் போலி குருமார்கள், ஆள் பிடிக்கிற பாபாக்கள், பணத்துக்காக ஆன்மீகத்தை வியாபாரம் பண்றவங்க நிறைஞ்சு போயிருக்காங்க. என்கிட்ட வாங்க, ஒரே வாரத்துல உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறேன், உங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு போர்டு வச்சு கூப்பிடுறாங்க. ஆனா முண்டக உபனிஷத் ஒரு உண்மையான குருவுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு ரொம்ப தெளிவா வரையறுக்குது. உபனிஷத் 2 வார்த்தைகளை பயன்படுத்துது, ஸ்ரோத்ரியம் மற்றும் பிரம்மனிஷ்டம். அது என்ன ஸ்ரோத்ரியம்? சாஸ்திரங்களை வெறும் மனப்பாடம் பண்ணாம அதோட உண்மையான அர்த்தத்தை ஆழமா புரிஞ்சுகிட்டவர். அப்போ பிரம்மனிஷ்டம்னா என்ன? சாஸ்திரங்களை படிச்சதோட நிறுத்திடாம அந்த பிரம்ம ஞானத்தை தன்னுடைய சொந்த அனுபவத்துல உணர்ந்து எப்போதும் அந்த பரம்பொருளோட கலந்து வாழ்றவர். அவர்கிட்ட பண ஆசை இருக்காது, விளம்பர ஆசை இருக்காது, தன்னை பெரிய கடவுள்னு விளம்பரம் பண்ணிக்க மாட்டாரு. அவர் அமைதியா இருப்பாரு. ஒரு விளக்கு எப்படி வெளிச்சத்தை தருமோ, ஒரு பூ எப்படி வாசனை வீசுமோ, அதே போல அவர்கிட்ட போனா நம்ம மனசுல இருக்கிற கொந்தளிப்புகள் எல்லாம் தானாகவே அடங்கிடும். அதே போல ஒரு சீடனுக்கும் தகுதி வேணும்ல. சும்மா போய் குரு முன்னாடி உக்காந்தா ஞானம் வந்துடுமா? இல்ல. சீடனுக்கு முதல்ல முமுட்சுத்துவம், அதாவது எனக்கு உண்மை தெரியணும், இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுதலை வேணுங்கிற தீவிரமான தாகம் இருக்கணும். இரண்டாவது, குரு சொல்றத சந்தேகப்படாம ஏத்துக்கக்கூடிய பணிவும் பொறுமையும் இருக்கணும். நாம இன்னைக்கு எப்படி இருக்கோம் தெரியுமா? ஒரு டாக்டர் கிட்ட போறோம், அவரு கொடுக்கிற மாத்திரைய இதுல என்ன கெமிக்கல் இருக்கு, இத குடிச்சா எனக்கு சரியாகுமான்னு அதிக பிரசங்கித்தனமா கேள்வி கேட்காம குடிக்கிறோம்ல. ஏன்னா அவருக்கு அந்த துறை தெரியும்னு நம்புறோம். ஆனா ஆன்மீகத்துல மட்டும் நாம நம்ம அரகுர புத்தியை வச்சுக்கிட்டு குருவை எடை போட பாக்குறோம். அங்கீரச மகரிஷி சவுனகர் கிட்ட சொல்றாரு, சவுனகா, யார் ஒருத்தன் தன்னோட அகந்தையை விட்டுட்டு அமைதியான மனசோட புலன்களை அடக்கி ஒரு நல்ல குருவை சரணடைறானோ, அந்த குரு அவனுக்கு பிரம்மத்தை பற்றிய பேரறிவை தயக்கமில்லாம உபதேசம் பண்ணுவாரு. நீங்க யோசிக்கலாம், சார், இப்போ நாம வாழ்ற இந்த நவீன காலத்துல அப்படிப்பட்ட குருவை நாம எங்க போய் தேடுறது? நாம காட்டுக்கா போக முடியும் அப்படின்னு. உண்மையான தேடல் உங்க மனசுல பிறந்துட்டா குரு உங்களை தேடி வருவாரு. குருங்கிறது வெறும் மனித உடல் இல்ல, அது ஒரு ஞான ஆற்றல்.
உங்க தேடல் உண்மையா இருந்தா ஏதோ ஒரு புத்தக வடிவில, ஏதோ ஒரு சொற்பொழிவு வடிவில, இல்ல ஏதோ ஒரு மனிதர் வடிவில அந்த ஞானம் உங்க கதவை தட்டும். இப்போ மகரிஷி சௌனகருக்கு அந்த பரம்பொருளை பத்தியும் இந்த ஆத்மாவை பத்தியும் ஆழமான ரகசியங்களை உடைச்சி பேச தொடங்குறாரு. நாம தினமும் பார்க்கிற அனுபவிக்கிற இந்த வாழ்க்கை உண்மையிலேயே என்ன? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மாவும் பிரபஞ்சத்துல இருக்கிற பரமாத்மாவும் ஒன்னா வேற வேறையா? இதை விளக்குறதுக்காக முண்டக உபனிஷத்திலேயே மிக மிக புகழ்பெற்ற, உலகமே வியந்து பார்க்கிற ஒரு அற்புதமான உருவகத்தை, அதாவது ஒரு மெட்டஃபார மகரிஷி சொல்றாரு. ஒரே மரத்துல இருக்கிற 2 பறவைகளின் கதை. அந்த 2 பறவைகள் யாரு? அவங்க என்ன பண்றாங்க? அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? அதை பத்தி நாம அடுத்த பகுதியில பார்க்க போறோம். தொடர்ந்து அங்கீரச மகரிஷி சௌனகரை பார்த்து சொல்றாரு, சௌனகா, இப்போ நான் உனக்கு சொல்ல போற இந்த ரகசியம் உன்னோட பார்வையையே முற்றிலும் மாத்த போகுது. கண்ணை மூடி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல ஒரே கிளையில 2 பறவைகள் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த 2மே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்னு போல தான் ஜொலிக்கும். ஆனா அந்த 2 பறவைகளும் செய்யற விஷயம் முற்றிலும் வேற. சௌனகர் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாரு. மகரிஷி தொடர்கிறாரு, அந்த மரத்துல இருக்கிற முதல் பறவை என்ன பண்ணுது தெரியுமா? அந்த மரத்துல காய்த்து தொங்குற பழங்களை தேடி தேடி சாப்பிடுது. சில பழங்கள் ரொம்ப இனிப்பா இருக்கு, அதை சாப்பிட்டு சந்தோஷப்படுது. சில பழங்கள் ரொம்ப கசப்பா துவர்ப்பா இருக்கு, அதை சாப்பிட்டு முகத்தை சுழிச்சுக்கிட்டு அழுகுது, கவலைப்படுது, தவிக்குது. பழங்களை தேடி தேடி ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா அதே கிளையில பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த 2வது பறவை என்ன பண்ணுது தெரியுமா? அது எந்த பழத்தையுமே சாப்பிடுறதில்ல. அது அமைதியா, கவலையே இல்லாம, கம்பீரமா, பேரானந்தத்தோட முதல் பறவை செய்யற அத்தனை கூத்துக்களையும் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கு. அடடா, என்ன ஒரு அற்புதமான உருவகம் பாருங்க. உடனே மகரிஷி சொல்றாரு, சௌனகா, இந்த மரம் தான் நம்மளுடைய உடம்பு. அந்த பழங்களை சாப்பிட்டு அழுது சிரிக்கிற முதல் பறவை தான் ஜீவாத்மா, அதாவது நீயும் நானும். பக்கத்திலேயே அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அந்த 2வது பறவை தான் பரமாத்மா, அதாவது நமக்குள்ளேயே இருக்கிற இறைத்தன்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம வாழ்க்கையில தினமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த உலகத்துல இருக்கிற இன்ப துன்பங்கள்ங்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல. ஒரு நல்ல வேலை கிடைச்சா, பிசினஸ்ல லாபம் வந்தா, ஆஹா வாழ்க்கை எவ்வளவு இனிப்பா இருக்குன்னு துள்ளி குதிக்கிறோம். அதே வேலை போயிடுச்சுன்னா, பிசினஸ்ல நஷ்டம் வந்தா, பிடிச்சவங்க ஏமாத்திட்டா, உடனே என் வாழ்க்கையே போச்சு, கடவுள் கண்ணை திறக்கலன்னு உட்கார்ந்து கதறி அழுகிறோம். நாம தினமும் அந்த பழங்களோட சுவையில மயங்கி, புலன்களோட ஆசைகளுக்கு அடிமையாகி, இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நடுவுல பந்து போல அடிபட்டுட்டு இருக்கோம். இதுதான் அந்த முதல் பறவையோட நிலைமை. ஆனா உங்க உடம்புக்குள்ளேயே, உங்க மனசுக்கு பின்னாடி சாட்சியா, அமைதியா ஒரு பரம்பொருள் உட்கார்ந்து உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நாம தியானம் பண்ணும்போதோ இல்ல ராத்திரி படுக்கையில அமைதியா இருக்கும்போதோ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, நீ இந்த கவலையெல்லாம் இல்லடா, நீ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்னு மெல்ல சொல்லும்ல. அந்த சாட்சி பாவம் தான் அந்த 2வது பறவை. இப்போ அந்த முதல் பறவைக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் தெரியுமா? அது பழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போயிடும். என்னடா இது, இனிப்பு கொஞ்ச நேரம்தான் இருக்கு, அப்புறம் கசப்பு தான் வருது, இதுக்கு முடிவே இல்லையான்னு சோர்ந்து போய் சுத்தி பார்க்கும். அப்படி பார்க்கும்போதுதான் தன்னோட பக்கத்திலேயே கம்பீரமா, எந்த கவலையும் இல்லாம பேரானந்தத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த 2வது பறவையை அது கவனிக்கும். கவனிச்ச அடுத்த வினாடி முதல் பறவைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும். அது என்ன தெரியுமா? அடடே, இவ்வளவு நாளா நான் எதை தேடி அலைஞ்சேனோ அது எனக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த 2வது பறவை வேற யாரும் இல்ல, அது நானே தான் அப்படிங்கிற உண்மை அதுக்கு புரியும். யோசிச்சு பாருங்க, நாம சந்தோஷத்தை வெளியில இருக்கிற மனிதர்கள் கிட்டையும் பொருட்கள் கிட்டையும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு நல்ல கார் கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன், எனக்கு இந்த பொண்ணு பையன் கிடைச்சா நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையான நிம்மதியும் பேரானந்தமும் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. அதை விட்டுட்டு நாம வெளியில தேடுறது தான் கையிலேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச கதையா தான் இருக்கு. மகரிஷி சொல்றாரு, எப்போ அந்த ஜீவாத்மா தான் தனியா இல்ல, தன்னோட ஆதி மூலம் அந்த பரம்பொருள் தாங்கிற உண்மையை உணருதோ, அப்பவே அதோட அத்தனை துயரங்களும் கவலைகளும் பயங்களும் பனி போல உருகி ஓடிடும். ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி வருது.
சார், இதெல்லாம் கேட்கிறப்போ ரொம்ப அழகா தான் இருக்கு. ஆனா நடைமுறையில நாம எப்படி இந்த ஜீவாத்மாங்கிற நிலையை தாண்டி பரமாத்மாவோட ஒன்றிணையிறது? நம்ம மனசு சும்மாவே இருக்க மாட்டேங்குதே, சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கே, இதை எப்படி அடக்கிறது? அங்கீரச மகரிஷி அதுக்கு ஒரு மிகச்சிறப்பான தியான பயிற்சியையும் ஒரு சக்தி வாய்ந்த உதாரணத்தையும் சொல்றாரு. வில், அம்பு மற்றும் இலக்கு. அது என்ன வில், எது அம்பு, எது இலக்கு? அதை வச்சு நாம எப்படி பரம்பொருளை அடையிறது? அதை பத்தி நாம அடுத்த பகுதியில பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்க. அங்கீரச மகரிஷி சவுனகரை பார்த்து கேட்கிறாரு, சவுனகா, நீ என்னைக்குமே ஒரு வில்லாளன, அதாவது அம்பு விடுற ஒரு வீரன் தன்னோட இலக்கை எப்படி தாக்குறான்னு கவனிச்சிருக்கியா? சவுனகர் நிமிர்ந்து பார்க்கறாரு. மகரிஷி தொடர்கிறாரு, ஒரு வீரன் வில்ல கையில எடுப்பான், அம்ப நாள்ல பூட்டுவான், தன்னோட முழு கவனத்தையும் மூச்சையும் அடக்கி எதிரே இருக்கிற அந்த சின்ன இலக்கு மேல மட்டுமே பார்மைய வச்சிருப்பான். சுத்தி என்ன சத்தம் கேட்டாலும் யார் கூப்பிட்டாலும் அவன் கவனம் சிதறாது. அம்பு வில்லிலிருந்து விடுபட்ட அடுத்த வினாடி நேரா போய் அந்த இலக்கோட ஒன்னா தெச்சி நின்னுடும். இதே பயிற்சியத்தான் ஆன்மீகத்துல நாம செய்யணும். உடனே சவுனகர் கேட்கிறாரு, குருவே, இதுக்கும் நாம பரம்பொருளை அடையிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ அங்கீரச மகரிஷி உபனிஷத்தோட மிக மிக புகழ்பெற்ற அந்த பேரதிசய சூத்திரத்தை சொல்றாரு. பிரணவோதனு ஷரோஹியாத்மா பிரம்மத்தல் லட்சியமுச்சதே. அடடா, என்ன ஒரு பிரம்மாண்டமான தத்துவம் பாருங்க. மகரிஷி இதை ரொம்ப அழகா விளக்குறாரு. சவுனகா, இந்த உருவகத்துல வில் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்ல, புனிதமான ஓம், அதாவது பிரணவம்ங்கிற மந்திரம். அம்பு அப்படிங்கிறது உன்னோட ஆத்மா, அதாவது உன்னுடைய மனம் மற்றும் உணர்வு. இலக்கு அப்படிங்கிறது அந்த அழியாத பிரம்மம், அதாவது பரம்பொருள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள்ல இலக்க வைக்கிறோம். நான் இந்த வருஷத்துக்குள்ள இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், இந்த பெரிய வீட்டை கட்டணும், இந்த பதவியை அடையணும்னு ஓடுறோம். ஆனா அந்த இலக்குகள் எல்லாமே தற்காலிகமானது. ஆனா உபனிஷத் உனக்கு காட்டுற இலக்கு நிரந்தரமான பேரானந்தம். மகரிஷி சொல்றாரு, சவுனகா, உன்னோட ஆத்மாவாகிய அம்ப ஓம்ங்கிற வில்லுல பூட்டு. அப்புறம் உன்னோட கவனச்சிதறல்கள், ஆசைகள், உலகியல் எண்ணங்கள்ங்கிற தடைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடு. கவனக்குறைவு இல்லாம அப்பிரமத்தேன வேட்டவ்யம், முழு ஒருமைப்பாட்டோட அந்த பரம்பொருள் மேல அம்பை எய்யி. எப்படி அம்பு போய் இலக்குல தெச்சு இலக்கோட இலக்கா மாறிடுதோ, அதே போல உன்னுடைய உணர்வும் அந்த பிரம்மத்தோட ஒன்றிணைஞ்சு போகணும். இன்னைக்கு நம்ம பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மன ஒருமைப்பாடு இல்லாமைதான். நாம தியானம் பண்ண உட்காருவோம், சரி ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காருவோம்னு கண்ணை மூடுவோம். மூடின அடுத்த 10வது வினாடி மனசு என்ன யோசிக்கும்? ஐயோ, ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குமே, ஆஃபீஸ் மெயில் வந்திருக்குமே, சாயந்தரம் என்ன சமையல் பண்றதுன்னு உலகத்தில் இருக்கிற அத்தனை குப்பையையும் தலைக்குள்ள கொண்டு வந்து கொட்டும். நம்ம மனசுங்கிறது நான் இழுக்கப்படாத ஒரு தளர்வான வில் மாதிரி கிடக்குது. அதனால தான் நம்மளால எந்த ஒரு இலக்கையும் ஒழுங்கா தாக்க முடியல. நாம ஓம்னு உச்சரிக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? அ, உ, ம, இந்த 3 ஒலிகளும் சேர்ந்து ஓம்ங்கிறது உருவாகுது. இது வெறும் வார்த்தை இல்ல, இந்த பிரபஞ்சத்தோட ஆதி அதிர்வு, காஸ்மிக் வைப்ரேஷன். நீங்க தியானத்துல அமைதியா உட்கார்ந்து உங்க மூச்சோட சேர்ந்து ஓம்ங்கிற அதிர்வை உள்ளுக்குள்ள கவனிக்கும் போது உங்க மனசுங்கிற வில் நல்லா இழுக்கப்பட்டு ஒருமைப்படுது. அங்கே ஆசைகளும் கவலைகளும் நழுவி விழுந்துடுது. உங்களோட கவனமெல்லாம் உங்களோட ஆத்மா மேல மட்டுமே குவியுது. மகரிஷி சொல்றாரு, சவுனகா, யார் ஒருத்தன் இந்த உலகத்துல இருக்கிற சிற்றின்பங்களை மறந்து தன்னுடைய ஆத்மாவை அந்த பரம்பொருள்கிற இலக்குல செலுத்துறானோ அவனுக்கு இந்த உலகத்துல பயப்பட வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். யோசிச்சு பாருங்க, நாம ஏன் தினமும் பயப்படுறோம்? எனக்கு நாளைக்கு என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு யோசிச்சு பயப்படுறோம். ஆனா நீங்க அந்த பரம்பொருளோட ஒன்றிணைஞ்சிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களோடது தான் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள வந்துடும். ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி எழுந்து, சார் இதெல்லாம் சரிதான், ஆனா இந்த பிரம்மத்தோட பாதையில நாம பயணிக்கணும்னா நமக்கு அடிப்படை தகுதியா என்ன வேணும்? வெறும் தியானம் மட்டும் போதுமா? நாம அன்றாட வாழ்க்கையில எப்படி வாழணும்? அங்கீரச மகரிஷி அதுக்கு ஒரு சிறிய ஆனா உலகத்தையே ஆட்டி படைக்கிற சக்தி வாய்ந்த ஒரு சூத்திரத்தை சொல்றாரு. அந்த சூத்திரம்தான் நம்ம பாரத தேசத்தோட தேசிய முழக்கமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது என்ன சூத்திரம்?
நம்ம அன்றாட வாழ்க்கையை அது எப்படி புரட்டி போடும்? அதை பற்றி நாம அடுத்த பகுதியில பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்க. அங்கீரச மகரிஷி சௌனகரை பார்த்து ரொம்ப கம்பீரமான குரல்ல சொல்றாரு, சௌனகா, நீ பிரம்மத்தை அடையணும்னு ஆசைப்படுறியா? தியானம் பண்ற, ஓம் மன்றத்தை உச்சரிக்கிற, இதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனா இதுக்கெல்லாம் மேல உனக்குள்ள ஒரே ஒரு தூண் மாதிரி உறுதியான தகுதி இருக்கணும். அது இல்லைன்னா நீ என்னதான் தவம் பண்ணினாலும் அந்த பரம்பொருளை உன்னால தொட்டு கூட பார்க்க முடியாது. சௌனகர் ரொம்ப வியப்போட கேக்குறாரு, குருவே, அப்படிப்பட்ட அத்தியாவசியமான தகுதி எது? அப்போதான் அங்கீரச மகரிஷி, பல்லாயிரம் வருஷங்களா இந்த பாரத தேசத்தோட ஆணி வேரா இருக்கிற, இன்னைக்கு நம்ம இந்திய அரசாங்கத்தோட தேசிய முழக்கமா கம்பீரமா வீற்றிருக்கிற அந்த வரலாற்று சிறப்புமிக்க மன்றத்தை சொல்றாரு. சத்யமேவ ஜெயதே நான்ருதம் சத்யேன பந்தா விததோ தேவயானக. அடடா, இதோட அர்த்தத்தை கேட்டா உங்களுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடும். சத்தியமே வெல்லும், பொய் ஒருபோதும் வெல்லாது. அந்த பரம்பொருளை நோக்கி போற பாதையானது சத்தியத்தால் மட்டுமே அமைக்கப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம தினமும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்? சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பொய் சொல்றோம். ஆபீஸுக்கு லேட்டா போனா ஒரு பொய், பிசினஸ்ல லாபம் பார்க்கணும்னா ஒரு பொய், குடும்பத்துல பிரச்சனை வராம இருக்கணும்னா ஒரு பொய். ஐயோ, உலகத்துல வாழணும்னா 4 பொய் சொல்லிதான் ஆகணும் சார் அப்படின்னு நம்ம பொய்ய நியாயப்படுத்தவும் கத்துக்கிறோம்ல. ஆனா உபனிஷத் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்க வெளியில சொல்ற பொய் இருக்கட்டும், முதல்ல உங்களுக்கு நீங்களே உண்மையா இருக்கீங்களா? நாம பல நேரங்கள்ல மனசாட்சிக்கு விரோதமா நடக்கிறோம். உள்ளுக்குள்ள ஒன்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வேறொன்னா நடிக்கிறோம். இந்த மாதிரி போலித்தனமா வாழுறவங்க மனசுல எப்போதுமே ஒரு பயமும் கொந்தளிப்பும் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ, நம்ம போய் வெளியில தெரிஞ்சிடுமோங்கிற பதற்றம் இருந்துட்டே இருக்கும். இப்ப சொல்லுங்க, இப்படிப்பட்ட கலங்கின மனசுல எப்படி அந்த பரம்பொருளோட அமைதி வந்து குடியேறும்? மகரிஷி சொல்றாரு, சௌனகா, சத்தியம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நீ எண்ணத்தால, சொல்லால, செயலால உண்மையா வாழத் தொடங்கும்போது உன் மனசுல இருக்கிற அத்தனை அழுக்குகளும் குழப்பங்களும் தானாகவே விலகிடும். ஒரு கண்ணாடி மேல தூசி படிஞ்சிருந்தா அதுல உன் முகத்தை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த தூசியை துடைச்சி எடுத்தாத்தான் கண்ணாடி தெளிவா தெரியும். அதே போலத்தான் நம்ம மனசும். பொய், பேராசை, வஞ்சகம்ங்கிற தூசிகள் படிஞ்சிருக்கும் வரைக்கும் நமக்குள்ளேயே இருக்கிற இறைவனை நம்மால பார்க்க முடியாது. சத்தியம்ங்கிற துணியை வச்சு நீ அந்த தூசியை துடைக்கும்போது உனக்குள்ள அந்த பரம்பொருள் சூரியனைப் போல பிரகாசிக்க தொடங்கும். மகரிஷி இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு, இந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு 4 தூண்கள் தேவை. சத்தியம், உண்மை, தபஸ், சுய கட்டுப்பாடு, சம்யக் ஞானம், சரியான அறிவு மற்றும் பிரம்மச்சரியம், தூய்மையான வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு ஏன் மன அழுத்தம் வருது? ஏன்னா நாம இயற்கையான உண்மையோட வாழாம போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வாழ பார்க்கிறோம். சோஷியல் மீடியால 4 பேர் நம்ம புகழணும்னு இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுறோம். உள்ளுக்குள்ள சோகமா இருந்தாலும் வெளியில சிரிக்கிற மாதிரி போட்டோ போடுறோம். இந்த நடிப்பு தான் நம்மள அழிக்குது. அங்கீரச மகரிஷி சொல்றாரு, சௌனதா, யார் ஒருத்தன் பொய்களை துறந்து உண்மையின் வழியில நடக்கிறானோ அவனுக்கு இந்த உலகமே வழிவிடும். தெய்வீக பாதை அவனுக்காக திறக்கப்படும். ஆனா இங்க சௌனகருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி மனசுக்குள்ள எழுந்தது. குருவே, நான் சத்தியத்தோட வாழ தயார். ஆனா என் மனசுல பல்லாயிரம் வருஷங்களா சேர்ந்த கர்ம வினைகள், ஆசைகள், பயங்கள், சந்தேகங்கள்னு பெரிய பெரிய முடிச்சுகள் விழுந்து கிடக்குதே. இந்த இதயத்தின் முடிச்சுகளை நான் எப்படி அவிழ்க்கிறது? எனக்கு எப்போ முழுமையான விடுதலை கிடைக்கும்? அங்கீரச மகரிஷி அதுக்கு ஒரு பரவசமூற்ற பதில சொல்றாரு. அந்த ஆன்மீக அனுபவம் நடக்கும்போது ஒரு மனிதனுக்குள்ள என்னென்ன அதிசயங்கள் நடக்கும்? அதை பற்றி நாம அடுத்த பகுதியில விரிவா பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்க. அங்கீரஸ் மகரிஷி சௌனகரை பார்த்து ரொம்ப உருக்கமான ஆனா அதிர்வுகளை ஏற்படுத்துற குரல்ல பேசத் தொடங்குறாரு. சௌனகா, நீ கேட்ட கேள்விதான் இந்த ஆன்மீக பயணத்தோட உச்சக்கட்ட ரகசியம். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனோட நெஞ்சுக்குள்ளையும் பெரிய பெரிய முடிச்சுகள் இறுக்கமா விழுந்து கிடக்கு. அந்த முடிச்சுகள் அவிழும்போது என்ன நடக்கும் தெரியுமா? சௌனகர் அப்படியே மூச்சு பிடிச்சு கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. மகரிஷி தொடர்கிறாரு, நம்ம இதயத்துல 3 விதமான பலமான முடிச்சுகள் இருக்கு. சாஸ்திரங்கள்ல இத ஹிருதய கிரந்தி அப்படின்னு சொல்வாங்க. யோசிச்சு பாருங்க, நாம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுமா? நம்ம இதயத்துல இருக்கிற இந்த முடிச்சுகள் தான். முதல் முடிச்சு என்ன தெரியுமா? அவித்யா, அதாவது அறியாமை.
நாம இந்த அழியக்கூடிய உடம்பையும் மனசையும் தான் நான்னு நினைச்சுக்கிட்டு வாழ்றோமே, அதுதான் முதல் முடிச்சு. இரண்டாவது முடிச்சு காமம், அதாவது ஆசைகள். எனக்கு அது வேணும், இது வேணும், இது கிடைச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு ஓயாம ஓடுறோமே, அதுதான் இரண்டாவது முடிச்சு. மூன்றாவது முடிச்சு கர்மா, அதாவது செயல்கள். ஆசையினால தூண்டப்பட்டு நாம பண்ற நல்லதும் கெட்டதுமான செயல்கள், அதோட விளைவுகள் நம்மள நிழல் போல தொடருதே, அதுதான் மூன்றாவது முடிச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கயித்துல 100 முடிச்சுகள் விழுந்து கிடந்தா அந்த கயிற்றை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்? அதை நேரா பயன்படுத்த முடியாதுல்ல. அதே போலதான் நம்ம மனசும். இந்த அறியாமை, ஆசை, கர்மாங்கிற 3 முடிச்சுகளும் சேர்ந்து நம்ம இதயத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நமக்குள்ள பேரமைதியும் பேரானந்தமும் இருந்தும் அதை நம்மால அனுபவிக்க முடியாம தவிக்கிறோம். அப்போ அங்கீரஸ் மகரிஷி அந்த அற்புதமான பேரானந்தம் தரும் முண்டக உபனிஷத்தோட சூத்திரத்தை சொல்றாரு. வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அடடா, என்ன ஒரு பிரம்மாண்டமான வரிகள் பாருங்க. மகரிஷி இதோட அர்த்தத்தை விளக்கும்போது சௌனகரோட கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழியுது. சௌனகா, எப்போ ஒருத்தன் அந்த பரம்பொருளை, உயர்ந்ததற்கும் உயர்ந்த அந்த பரமாத்மாவை தன்னுடைய ஆத்ம அனுபவத்துல நேருக்கு நேரா தரிசிக்கிறானோ, அந்த கணமே அவனுடைய இதயத்துல இருக்கிற அத்தனை முடிச்சுகளும் அப்படியே அவிழ்ந்து விழுந்திடும். யோசிச்சு பாருங்க. ஒரு இருட்டான அறையில 10,000 வருஷமா இருட்டு அடைஞ்சு கிடக்குது. அங்க ஒரு சின்ன தீக்குச்சிய கொளுத்தி வச்சா என்ன ஆகும்? அந்த இருட்டு, ஐயோ நான் 10,000 வருஷமா இங்க இருக்கேனே, நான் போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்குமா? ஒரே வினாடியில அந்த இருட்டு ஓடி ஒளிஞ்சிடும்ல. அதே போலதான் நீங்க அந்த பரம்பொருளோட பேர் ஒளிய உணரும்போது 10,000 பிறவிகளா உங்களை போட்டு ஆட்டிப்படைச்ச அத்தனை கர்ம வினைகளும் பயங்களும் சந்தேகங்களும் ஒரே வினாடியில சாம்பலா போயிடும். அதுவரைக்கும் உங்களை போட்டு குடைஞ்ச கேள்விகள், நான் செத்தா என்ன ஆவேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, கடவுள் உண்மையிலேயே இருக்காரா அப்படிங்கிற அத்தனை சந்தேகங்களும் சர்வ சம்சையாக சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். மகரிஷி சொல்றாரு, அந்த நிலைய அடைஞ்சவன் அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எதை பார்த்தும் அஞ்ச மாட்டான். அவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அவன் இந்த உடம்போட இருக்கும்போதே முழுமையான விடுதலை பெற்ற ஜீவன் முக்தனா மாறிடுவான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்படாத, எதை இழக்கவும் பயப்படாத, எப்போதும் ஒரு பேரானந்தத்திலையும் அமைதியிலும் திளைச்சிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைச்சா எப்படி இருக்கும்? நாம தினமும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயந்து நடுங்குறோம். மேனேஜர் திட்டிடுவாரோ, பிசினஸ் டல்லாயிடுமோ, உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயப்படுறோம். ஆனா இதய முடிச்சுகள் அவிழ்ந்த அந்த ஞானி புயலே வந்தாலும் அசையாம நிற்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், தான் இந்த உடம்போ மனசோ இல்ல, இந்த பிரபஞ்சத்தையே இயக்கும் பரம்பொருள்னு. ஆனா இங்க ஒரு கடைசி கேள்வி மிச்சம் இருக்கு. ஒரு நதி ஓடிப்போய் பெருங்கடல்ல கலக்கும்போது அதுக்கு என்ன ஆகும்? அதோட பேரு, அடையாளம் எல்லாம் என்ன ஆகும்? அதே போலதான் இந்த ஆத்மா அந்த பரம்பொருளோட ஒன்றிணையும் போது என்ன நடக்கும்? அதுதான் ஆன்மீகத்தோட உச்சக்கட்ட முக்தி அல்லது விடுதலை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பேரானந்தமான இறுதி நிலை என்ன? இந்த முண்டக உபனிஷத் நமக்கு தரும் கடைசி உபதேசம் என்ன? அதை பத்தி நாம அடுத்த இறுதி பகுதியில பிரம்மாண்டமான நிறைவோட பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்க. அங்கீரச மகரிஷி சௌனகரை பார்த்து தன்னுடைய கரங்களை மெல்ல உயர்த்தி பரவசத்தின் உச்சக்கட்டத்துல பேசத் தொடங்கிறாரு. சௌனகா, இதோ நாம இந்த புனிதமான உபனிஷத் பயணத்தோட இறுதி எல்லைக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசின அத்தனை விஷயங்களும், நீ அடைஞ்ச அத்தனை தேடல்களும் இந்த ஒரே ஒரு புள்ளியில தான் வந்து இணையுது. இந்த ஆத்மா எப்படி பரமாத்மாவோட ஒன்றிணையுது தெரியுமா? சௌனகர் தன்னுடைய 2 கைகளையும் கூப்பிக்கிட்டு கண்கள்ல கண்ணீரோட மகரிஷியை பார்க்கறாரு. மகரிஷி சொல்றாரு, சௌனகா, கங்கையா இருக்கட்டும், யமுனையா இருக்கட்டும், நர்மதையா இருக்கட்டும், இந்த பூமி மேல பாயிற ஒவ்வொரு நதியும் என்ன பண்ணுது? காடுகளையும் மலைகளையும் கடந்து மேடு பள்ளங்களையெல்லாம் தாண்டி இடைவிடாம ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்காக ஓடுது? தன்னோட ஆதி மூலமான அந்த பெருங்கடலை அடையிறதுக்காகத்தான். அடடா, என்ன ஒரு அற்புதமான காட்சி பாருங்க. மகரிஷி தொடர்கிறாரு, அந்த நதி ஓடிப்போய் பெருங்கடலை அடைஞ்ச அடுத்த வினாடி என்ன நடக்குது தெரியுமா? அந்த நதி தன்னுடைய பெயர், உருவம், அடையாளம் எல்லாத்தையும் முற்றிலுமாக இழந்துடுது.
கடல்ல கலந்ததுக்கு அப்புறம் இது கங்கை தண்ணி, இது யமுனை தண்ணின்னு யாராவது பிரிக்க முடியுமா? முடியாதுல்ல. அது வெறும் கடலா, பரந்த பெருங்கடலா மட்டுமே மாறிடுது. உடனே அங்கீரச மகரிஷி முண்டக உபனிஷத்தோட அந்த வரலாற்று சிறப்புமிக்க உச்சக்கட்ட சூத்திரத்தை முழங்குறாரு. யதா நத்யக ஷந்தமானாக சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாம ரூபே விஹாய ததா வித்வான் நாம ரூபாத் விமுக்தக பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம். எப்பேற்பட்ட வரிகள் பாருங்க. எப்படி நதிகள் அனைத்தும் தன் பெயரையும் வடிவத்தையும் துறந்து சமுத்திரத்தில் ஒன்றிணைகிறதோ அதேபோல மெய்ஞானம் அடைந்த ஒரு மனிதன் தன்னுடைய குறுகிய அஞ்ஞான சுய அடையாளங்களை, அகந்தையை முற்றிலுமாக துறந்து அந்த திவ்யமான பரம்பொருளோடு ஒன்றிணைந்து பிரம்மமாகவே மாறிவிடுகிறான். யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாளா நான் இன்னார், என் பேர் இது, என் ஜாதி இது, என் மதம் இது, என் பட்டம் இதுன்னு நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சிருந்தோம்ல. ஆனா எப்போ உங்களுக்கு அந்த பர வித்யாங்கிற மெய்ஞானம் கிடைக்குதோ அப்போ இந்த சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாம் உதிர்ந்து போயிடும். நீங்க வெறுமனே இந்த 6 அடி உடம்பு இல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பேர் ஒளிதான் நீங்கங்கிற உண்மை உங்களுக்கு விளங்கும். அங்கீரச மகரிஷி சௌனகருக்கு இறுதியா ஒரு வார்த்தை சொல்றாரு. பிரம்மவித் பிரம்மைவ பவதி. அதாவது பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே மாறுகிறான். கடலை அறிஞ்சவன் கடலாகவே மாறுவது போல இறைவனை உணர்ந்தவன் இறைத்தன்மையோடு ஒன்றிணைஞ்சிடறான். அவனுக்கு அதுக்கப்புறம் எந்த பயமும் இல்லை, எந்த ஏக்கமும் இல்லை, எந்த பிறவி துயரமும் இல்லை. அவன் அடைஞ்சது முழுமையான விடுதலை, முக்தி. யோசிச்சு பாருங்க. நாம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை தேடி ஓடுறோம். ஆனா இந்த முண்டக உபனிஷத் நமக்கு காட்டுற பாதை நம்மள நாமளே உணர்ற பாதை. நாம தேடுற நிம்மதியும் சந்தோஷமும் பேரன்பும் வெளியில எந்த பொருள்கிட்டையும் இல்ல. அது நமக்குள்ளேயே, நம்ம ஆத்மாவுக்குள்ளேயே பிரம்மமா வீற்றிருக்கு. இன்னைக்கு நாம வாழ்ற இந்த வேகமான மன அழுத்தம் நிறைந்த உலகத்துல இந்த உபனிஷத் கொடுக்கிற செய்தி மிக மிக முக்கியமானது. உங்க வெளி உலக பொறுப்புகளை நிறைவேற்றுங்க, வேலையை பாருங்க, குடும்பத்தை கவனிங்க. ஆனா இதெல்லாம் தற்காலிகமான ஒரு நாடகங்கிற விழிப்போட இருங்க. உங்க உள் மனசுல அந்த சாட்சி பாவாத்மாவோட இணைஞ்சு அமைதியா வாழ்க்கையை அணுகுங்க. சௌனகர் மகரிஷியோட திருவடிகளை பிடிச்சு கண்ணீர் மல்க நன்றி சொல்றாரு. அவரோட மனசுல இருந்த அத்தனை கவலைகளும் சந்தேகங்களும் அந்த கணமே பனி போல உருகி ஓடிடுச்சு. இந்த 10 பகுதிகள் கொண்ட முண்டக உபனிஷத் பயணம் உங்க மனசுலையும் ஒரு பெரிய தெளிவையும் அமைதியையும் ஆன்மீக விழிப்பையும் தந்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்க வாழ்க்கையிலையும் அந்த பரம்பொருளோட பேரருளும் அமைதியும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு அற்புதமான ஆழமான ஆன்மீக தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அமைதியோடும் சிந்தனையோடும் இருங்க. நன்றி, வணக்கம்.